வணக்கம். ஆஹா கல்யாணம் சீரியல்ல ராஜலட்சுமி சூர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, தாத்தாக்காக தான் அவங்க 2 பேரும் வீட்டில் இருக்க வச்சேன். மற்றபடி அவளை எனக்கு ஏற்றுக்கவே பிடிக்கல. உனக்கு கல்யாணம் பண்ண வச்சதில் இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட்டாக போச்சு. இதுக்கு மேலே பேசி ஆக போகிறது ஒன்றும் இல்லை. நீ முதல்ல தாத்தாவுக்கு உடம்பு ரெடி பண்ணு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வச்சுக்கலான்ட்டு. ஆமாம்மா, தாத்தாவை முதல்ல ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறம் இவளை என்னோடய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுறேன், அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நானும் அதுக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே பையனாக இருந்து உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், ஆனால் உன்னோட வாழ்க்கை இப்படி போச்சுன்ட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ கவலைப்படாதம்மா, கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறேன், இதுக்கு மேலே அவள் என்னோடய வாழ்க்கையில் கிடையாதுன்ட்டு இவர் ரூமுக்கு வராரு. மகாலட்சுமி உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேச வராங்க. என்கிட்ட பேசுகிறதுக்கு நீ யார்? என்கிட்ட தான் எல்லா உண்மையும் மறைச்சிட்டியே. நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், மற்றவங்கிட்ட சொல்லனாலும் என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் நீ சொல்லாமல் விட்டுட்ட. சித்தி உன் மேலே எப்படியெல்லாமா பழி போட்டு பேசுனாங்க, அப்போ கூட நான் உன் மேலே நம்பிக்கையாக இருந்தேன், உன் கூட சேர்ந்து வாழலான்னு கூட ஆசைப்பட்டேன். நான் கடைசி நேரத்தில் உன்னோட புத்தியை காட்டிட்டு இல்லை, நீ அவளை பற்றி நினச்சி என்னை பற்றி நினைக்கல. எங்கள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அப்படி இருந்தோம் உன்னை இந்த வீட்டில் வச்சுருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணிட்டு மேலே இதுக்கு மேலே என்னோடய வாழ்க்கையில் நீ கிடையாதுன்ட்டு அவர் திட்டிட்டு போகிறாரு. இவங்க ஷாக் ஆகிட்டு ஆளில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. காயத்ரி வந்து கேட்குறாங்க, ஏம்மா அழுதுகிட்டு இருக்கேன்ட்டு. சூர்யா என்ன இப்படியெல்லாம் திட்டார் சொன்னமுன்னே, இது இருக்கிற சூழ்நிலையில் நீ மறைச்சதுனால வந்தவனே, நீ முதல்ல உண்மையை சொல்லியிருக்கணுன்ட்டு நான் சொல்ல வந்தது எங்கே சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்ட்டு உங்கள் அக்காவுக்காக பார்த்தே தவிர இந்த குடும்பத்தை பற்றி நீ நினச்சி பார்க்கல. இப்போ எல்லாருமே கோவமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்கும், நாளாக சரியாக போயிடும். சரி இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் சரியாக வராது, வாங்கிட்டு சமையல் கட்டிக்கிட்டு வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சரியத்தை வரவங்களுக்குலாம் நீங்கள் சாப்பாடு போடுங்க, நான் இங்கே இருந்தாக்கா யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகிறேன்ட்டு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட சாப்பாடு எடுத்துன்னு வந்து நிற்கிறாங்க. ஏம்மா நீ உண்மையை மறைச்சிட்டியம்மா, நீ என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாத முன்னாலே சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க. சரி சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ இதுக்கு மேலே ஒளிவு மறைவு இல்லாத என்கிட்ட உண்மையாக பேசணும், உண்மையாக இருக்கணும்னு சொன்னோன்னே, சரிங்க தாத்தான்ட்டு இவங்க அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சூர்யா வந்து நிற்கிறாரு. மருந்து மாத்திரை சாப்பிடணுமே தாத்தானோடனே மகாலட்சுமி கொடுத்துட்டு தான் சொன்னோன்னே அவர் போய்ட்றாரு. இதே நேரத்தில் கௌதம் சித்ரா கிட்ட ஆதங்கப்பட்டு திட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல சான்ஸ் கிடச்சி அவளை விரட்ட முடியாமல் போயிடுச்சு, நீ விரட்ட வேண்டியது தானேன்னுட்டு இவங்க அவரை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன சொல்கிறேன், நீ விரட்ட வேண்டியது தானே, கூடவே ஒருத்தி ஒரே ரூமில் இருந்து அவள் கர்வமாக இருக்க சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்கா, அதை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கிய, உன்னை பெற்றதை விட நான் ஒரு எரும மாட்டை பெற்றுக்கலாம், என்கிட்ட கோவத்தை காட்டுறதை விட போயிட்டு அவகிட்ட கேள்றேன்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டு நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியான்ட்டு இவர் கை வாங்க போகிறாரு. அவங்க கை தடுக்கிறாங்க. நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க, நான் உங்களை ஏமாற்றிட்டு அதுக்கு சரியாக போச்சு. இந்த மாதிரிலாம் சும்மா பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்க, உங்கள் பக்கம் தான் நான் இருக்குது, நீங்கள் மட்டும் ரொம்ப ஒழுங்கு உத்தமா, நீங்கள் உத்தம புத்திரம் கிடையாது, உத்தம வில்லன்றாங்க. நீங்கள் இப்படி பண்ணால் நானும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீங்கள் பண்ணதுக்கு நான் பண்ணதுக்கு சரியாக போச்சு, வேணா சொல்லுங்கள், கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்களா, அதுக்கும் நான் தயார், நான் என் இஷ்டம் போல தான் நடந்துக்குவேன், இதுக்கு மேலே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துங்கன்னு சொன்னோன்னே அவர் ஷாக் ஆகிறார். இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.